தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே விழித்ததும் என்னவரோடு என்ற தலைப்பிலே காலையிலே நாம் பார்க்கிறோம். இந்த இரவு நேரத்திலே உறங்குவதற்கு முன் உன்னதரோடு விசுவாச பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் நம்மத்திலே வெளிப்பட நாம் அவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் நித்திய ஜீவனே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மாறாத மகிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக, ஆண்டவரே, எங்களை நீர் பெருக செய்து எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையை எங்களுக்கு பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க காலை நேரம் முதல் இந்த இரவு மட்டும் உடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது, எங்களை பாதுகாத்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் அருளி இருக்கிறீர். இந்த அற்புதமான இரவு வேளையிலும் இந்த வார்த்தையின் வல்லமைகள் ஆத்துமாக்களுக்கு, எங்களுடைய உள்ளான மனுஷனிலே வல்லமையை பலப்பட வேத வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜீவனுள்ள மாறாத வார்த்தையின் வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். எல்லாவற்றை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடலாம். அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரி நாடாம், அது நாம் வாஞ்சிக்கும் வீடாம். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பார்ப்பதனால் அதை கருத்து அடங்கிய ஒரு பாடல் இது. என்னென்ன ஒரு 2 சரணம் பாடலாம், நாளைக்கு 2 சரணம் பாடலான்னு பாடுறேன். அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரி நாடாம், நான் வாஞ்சிக்கும் வீடாம், நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் வீடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஒசன்னா அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் வீடாம், நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் வீடாம். சந்திரன் சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திரன் சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமவார் என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் வீடாம், நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் வீடாம். பாவம் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் பரலோகம். தேவன் இருக்கிற இடம் பரலோகமாக இருக்கிறது. தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று நாம் சொல்வோமானால், நாம் பாவங்களை ஜெயிக்க அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்படுகிறது மிக மிக அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க பரலோக வாழ்வை இந்த பூலோகத்தில் அனுபவிக்க கொடுக்கின்ற ஒரே சக்தி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்பதனையாக நாம் பார்த்து வருகிற மத்திய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஆதாரமாக கொண்டு, தேவனுடைய ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கின அந்த வார்த்தையிலிருந்து மனம் திரும்புதலை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இப்போ பரலோக ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டது, எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது ஒன்றையும் பார்த்த 13ஆம் அதிகாரத்திலே மத்தேயு அங்கே ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு அன்றைக்கு அருளப்பட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு அது அருளப்படவில்லை என்று இயேசு கிறிஸ்து இந்த ரகசியத்தை சொல்லி, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். 12வது வசனம் பாருங்க. பரிபூர்ணமும் அடைவான். ஒரு நாளும் சொல்லணும், எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கிறது, நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன். நீங்க சொல்லாம
எனக்கே ஒன்றும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, யாரையும் எனக்கு கொடுக்கல. எங்க நிறைவானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு எப்பொழுது உங்களுக்குள்ள பெருகுகிறதோ, நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் அவர் கொடுக்கிறவர் என்பதை நாம் விசுவாசியாமல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ மழையில காத்தடிச்சு விழுந்தா போதும்னு நினைக்கிற வாழ்க்கை அல்ல. அது காடை விழுகிற அனுபவம், வனாந்தரம். நாம் இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் என்ன சொல்கிறது? உள்ளவனாக இருப்பான் அவன். உள்ளது வெளிப்படையாக தெரியாமல் ஒருவேளை இருக்கலாம், நிறைவை நீங்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் பார்த்த பிறகு சொல்லுவதல்ல நிறைவு, பார்த்த பிறகு பேசுவதல்ல விசுவாசம். காணாததை கிடைத்ததாக எண்ணி முன்பதாகவே அறிக்கை செய்து அதை அனுபவிக்கின்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அனுபவத்தை பெறுவீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் ஜபத்திலே என் நாமத்திலே நீங்கள் கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும். சூழ்நிலையே இல்லைப்பா, உருவாகவே வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம சொல்றோம் எனக்கு இது பிடிக்கும், கொஞ்சம் வாங்கினுவாங்க அப்படின்னா வாங்கும் பொழுது அதை விட மேலான நிலை நம்ம பிடிக்கிறதை தேவன் எனக்கு தெரியும் அவருக்கு நீ கொடுப்பாருன்னு நீங்க விசுவாசித்து பாருங்க, பேசி பாருங்க, அறிக்கையிட்டு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களே. அதுதான் விசுவாச வாழ்க்கை. பரலோகம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு இடம். அதான் இங்க சொல்றாரு. நல்ல ஒரு எக்ஸாம்பிளாவே அவர் அந்த விதை குறித்த ஓமையை சொல்லும் பொழுது, ஒரு விதை, சாதாரண விதை, நம்ம ஒரு விதை எடுத்துட்டீங்கன்னா, ஒரே ஒரு விதை, ஏதாவது ஒரு மாம்பழம் ஒன்று எடுத்துங்களேன், மாம்பழத்துல இருக்கிற ஒரு விதையில எத்தனை மரம் உள்ள இருக்குது? காடே இருக்குது அதுக்குள்ள, என்னவே முடியாது. அத்தனை விதமான உள்ளே மரங்கள் அதிலே நிறைந்திருக்கிறது. ஒரு மரத்துல எத்தனை பழம் வரும்? என்ன முடியாதுங்க. அவ்வளவு அதிகமா, அவ்வளவும் திரும்ப முளைச்சுது அப்படின்னா எவ்வளோ? அப்படி பாத்தீங்கன்னா காடே ஒரு அப்போ ஒரு விதைக்குள்ள என்னென்னலாம் இருக்குது என்பதை நீங்கள் சிந்தியாமல், சிலர் விதை நெல்லை கொடுத்தா சாப்பிடுறது, விதைக்கிறதே கிடையாது. விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர். நாம் விதையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒப்பனை எதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், 24வது வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட நிலையிலே அது செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். உள்ளவனாக இருப்பான், அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனும் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். சிலர் கேட்பார்கள், காண மாட்டார்கள், கண்டும் உணராதவர்களாக இருப்பார்கள். ஆகவே நல்ல நிலத்தில் விழுகிற விதையானது அது 100, 60, 30 என்று பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்த்தோம் ஏற்கனவே. இப்பொழுது இந்த ஓமையை நாம் பார்க்கலாம். இது என்ன ஓமை? நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் என்பது நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற ஒரு மனுஷன். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நிலம் என்பது உலகம். அப்போ உலகத்திலே நம்ம இருக்கிறோம். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அது யாரு விதைக்கிறது? ஆண்டவராகிய. அப்போ ராஜ்யத்தை குறித்த அறிவு இருக்குமானால் நாம் எப்படி செயல்படுகிறோம், அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி இயங்குகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இங்கே பார்க்கும் பொழுது மனுஷன் பரலோக ராஜ்யத்தை தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்ப. அடுத்த வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நமக்கு காலங்கள் எப்படி மாறி வருகிறதோ அது போல இரவு பகல் வரும் பொழுது இந்த இரவிலே சில கிரியைகள் நடக்கிறது. அது என்னன்னா இருளின் அதிகாரங்கள். அது நாம் பகலுக்குரிய அதிகாரங்கள், இருளுக்குரிய அதிகாரங்கள். அது என்ன செய்கிறதுனால் களையை விதைத்து விட்டு போனான். களையை விதைக்கிறது யார் அப்படின்னா சத்ரு என்று 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவன் சத்ரு அதை செய்தான் என்றான். வேலைக்காரங்கிட்ட கேட்கிற, வீட்டை சம்மான் ஆகிய அங்கே கலைகள் காணப்பட்டது. வீட்டை சம்மானுடைய வேலைக்கார அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா?
பின்ன அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள். நீங்க நம்ம பரலோகம்னா அப்படியே பியூரிட்டா அப்படியே சுத்தமா இருப்பாங்க அப்படின்னு. இந்த உலகத்துல இருக்கிற அனுபவத்துல எல்லாமே சூழ்ந்திருக்கும் பாருங்க. ஆனா அதுல தனியா நீங்க முளைத்தெழும்பி பலன் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 நபர்கள் நமக்கு எதிராக சத்துருவை போல கலைகளை விதைக்கட்டும், ஆனால் பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே, அந்த கிறிஸ்துவின் சத்தியம் எனக்குள்ளே இருக்குமானால் ஒரு சத்ருவும் ஒரு கலைகளும் என் வாழ்க்கையிலே வருகிற பலனை கெடுக்கவே முடியாது என்பதை நாம் உணரணும். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷன். அப்போ விதைக்கும் பொழுதே நல்ல விதையை விதைக்க வேண்டும் அப்படின்னா சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கலைகள் அப்படின்னும் போது இங்க 2 விதமான விதை இருக்குது, கலை இருக்குது. அதுக்கு 38வது அதிகாரத்துல 38வது வசனத்துல அதை விதை விளக்குறாரு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிற மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்போ உலகத்துல பிசாசு கண்ட்ரோல்ல இயங்குறவங்க இருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல இயங்குகிற மக்கள் இருக்கிறாங்க. விதைக்கிற சத்துரு பிசாசா இருக்கிறான், கலைகளை விதைக்க. பொல்லாங்கனை கொண்டு சத்துரு என்ன பண்றான்? சில விதைகளை அவன் விதைக்கிறான், அது கலைகளாக முளைத்தெழும்பி அதுக்கு கொஞ்ச நாள் ஆனவனே தான் தெரியுது, ஐயோ இது நம்ம அன்னைக்கே கட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, அன்னைக்கே பிடுங்கி போட்டுட்டுமான ஒரு வேலைக்காரன் வந்து கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நமக்கு என்னன்னா, ஒரு எதிரி வந்துடும், ஒரு பிசாசம் அப்படியே உடனே ஆக்ரோஷமா எழும்பி அதை அப்படியே நிர்மூலமாக்கின்னு உடனே அழித்து விடணும்னு நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய சிந்தனையே வேறங்க. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய உணர்வுகள் எப்படி இயங்குகிறது என்பதை இங்க நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு? அவன் வேண்டாம், கலைகளை பிடுங்கும் போது பிடுங்கி போட உமக்கு சித்தமா? வேண்டாம், கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அப்போ எல்லாத்தையும் நம்ம விட்டுணும். ஏன்னா நீங்க தெரியாம நல்ல விதையும் நீங்க எடுத்துருவீங்க. நிறைய பேர் அப்படிதான், களை எடுக்கிறேன்னு சொல்லி நல்ல விதையும் எடுத்துருது, நல்ல சூழ்நிலையும் நான் பிடுங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது காட்டு செடியா தான் போகுது. அதனால இங்க பாருங்க, முதலாவது கலைகளை பிடுங்காதபடி 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி. எப்ப பிடுங்கணும்? அறுவடையின் காலத்திலே கலைகளை பிடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். அற்புதமான ஒரு சூழ்நிலை இது. அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்துல பிசாசும் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், அவனும் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறான், தேவனும் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். இவர் யாரை தேட வந்தார் தெரியுமா? இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் வந்தார். காணாமற் போனோம் நம்மை கண்டுபிடிக்க இந்த உலகத்துக்கு வந்தவர் இயேசு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நாம் ஒவ்வொரு நாளும் அவர் முன்பாக வாழ்கிற வாழ்க்கை, அறுப்பு மட்டும் வளர விட்டு கலைகளை பிடுங்கி போடுகிற அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா? அதுல நல்ல விதையை விதைத்த விதைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். ஏன்னா விதைதான் கனி கொடுக்கும், விதைதான் வளரும். அதுக்கு சூழ்நிலைகளும் தேவை. மரம், வெயில், மண்ணு, இப்படி எல்லா நிலம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. தண்ணீர் ஊற்றணும், சூரிய வெளிச்சம் வரணும். ஆகவே இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா நல்ல வசனங்களை கற்றுக்கொண்டு ஆவியானுடைய ஆலோசனை இல்லை, அவருடைய வளர்ச்சியில நல்ல கொத்தி, அதாவது ஒரு அத்திமரத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவாரு, 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், 1 வருஷம் காத்திருந்தேன், ஒண்ணுமே கனி கிடைக்கல, என்ன பண்ணலாம், வெட்டிடலாமான்னு கேட்குவாரு. அப்ப சொல்லுவாரு ஆண்டவர்,
இன்னும் 1 வருஷம் காத்திருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் அதை கொத்தி எரு போடுவேன், அது கொடுக்கும். ஆனால் கொடுக்கும் என்று காத்திருந்தேன், அது நல்ல பழங்களை தராவில்லை என்ற அந்த சூழ்நிலையை குறித்து அங்கே அறிவிக்கிறதை நீங்க பார்க்கலாம். அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு மிக மிக அவசியம். என்னவென்றால், நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு விதை மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் என்னவா இருக்காது, பலன் இல்லாமல் போகாது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அது தன்னை உடையவர்களுக்கு அது ஜீவ ஊற்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விதைத்து எப்படி 100 மடங்கு அது பலனை கொடுக்கிறதோ, அப்படிப்பட்ட வளர்ச்சியிலே அது நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீரிலே அது வளர்ந்து வளர்ந்து செழிப்பாகி பசுமையும் புஷ்டியுமாய் நின்று தேவனுக்காக கனி கொடுக்க ஆரம்பிக்கும். கனி கொடாத அந்த எல்லா விதமான சத்ருவின் கலைகள் எல்லாம் ஒரு நாளிலே தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். நாம் போய் சத்ருவை போய் எதிர்த்து நின்று, வேதம் தான் சொல்ற, ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, தீமையோடு என்ன பண்ணதப்பா, நீ எதிர்த்து நிக்காத. 39 பாருங்க, 5:39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயும் விட்டுவிடு. கேட்கிறவனுக்கு கொடு, கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இப்படியும் சொல்றாரு, அப்படியும் சொல்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில பாருங்க, நிறைய விஷயங்கள் நாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்ருவை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் மேல் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ள மழையை பெய்ய பண்ணுகிறார். அவருக்கு வித்தியாசமே பார்க்கறது கிடையாது. யாக்கோபுல சொல்றாரு, அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை நம்ம உணரணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வாசிக்கலாமா அந்த பகுதியை? யாக்கோபுல அவருடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர்? 17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. தட் இஸ் நோ பார்ஷாலிட்டி வித் காட். அவரிடத்திலே எந்த விதமான வித்தியாசங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிதாவை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல தகப்பன், நல்ல தேவன், நல்ல வார்த்தை, நல்ல நிலம், அதுதான் பரலோகம். அப்ப பரலோக வாழ்வு என்பது, பரலோகம் என்பது, அதிலே யாருக்கும் எந்த விதமான கெடுதலையும் இருக்காது, மாற்றங்கள் இருக்காது. ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பரலோக ராஜ்யம் பல விஷயங்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுது. இதுல நல்ல விதை அப்படின்னா அவ்வளோ ஒரு வேல்யூபிளா இருக்கும் அவருடைய வார்த்தை. அப்படிப்பட்டவனாக இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு நம்ம ஒப்பாக இருக்கிறோம். தேவன் தான் நம்மை நடத்தணும், தேவன் தான் விதைக்கிறார், தேவன் தான் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளுகிறார். நம்மை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் அமைதியா இருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், முடித்த தேவன், அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் கிடையவே கிடையாது. அதனாலதான் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நாம் முதற் பலனாவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். அவருடைய வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவில்லாத வித்து அது. 1 பேதுரு 1:20 அந்த வசனம் வாசிக்க 23 பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண உருவாகிற அனுபவம் அல்ல, மறுபடியும் ஜனிப்பித்தல். தேவன் நம்மை சிருஷ்டித்தார், இப்பொழுது அவர் உருவாக்கி இருக்கிறார். எதுல? சத்திய வசனத்தினாலே நம்மை முதற்பலனாவதற்கு, முதற்கனிகளாவதற்கு. பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள் மூத்த பிள்ளைங்கள்லாம் அவருக்குரியது. எல்லா குடும்பத்திலும் மூத்தவங்களே யாரோ அவங்க
தலைப்பில்ல சங்காரம் நடந்தது, என் தேவனுக்குரியது. அது யாராவது விரோதமா எடுக்கும் பொழுது அங்க அவர்கள் பிள்ளைகள் மறிக்கும் பொழுது அவர்கள் உணர்கிறார்கள். அப்போ அதுல இருந்து என்ன தெரியும், தேவனுக்கு முதல் 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 கனி சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் பொருள் எல்லாம் முதல் காய்ச்ச கனி எதுவுமே ஆண்டவருக்காக படைப்பாங்க. இப்ப புதிய உடன்படிக்கையில அப்படிப்பட்ட நிலைகள் அல்ல. நம்மை முதற்கனிகளாக தேவன் மாற்றி விட்டார். முதற் பலனாவதற்கு நம்ம பாருங்க என்ன வேல்யூ பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு முக்கியமானவங்க, எத்தனை பேருக்கு பிரயோஜனம் உள்ள நல்ல விதை ஒரு காடாக அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வழியாக அதனுக்குள்ளே இருக்கிற அனுபவங்களை நாம் பார்க்கிறது போல நமக்குள் இருந்து செயல்படுகிற ஒவ்வொன்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் நீங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அது நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அங்கே அறிவிக்கிறார். நாம் இன்றைக்கு விதையை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விதை என்பது இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியிலே நித்திய ஜீவனை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் இது சில காரியங்கள் திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அப்ப சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப விதையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் விதையாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்காக செய்கின்ற அந்த நிலையும் மிக மிக அவசியம் என்பதை பரலோக ராஜ்யத்தை எப்படிங்க மற்றவங்க பார்க்க முடியும்? இந்த விதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் செயல்படும் பொழுது அவர் ராஜ்யத்தை குறித்தே பேசினார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் இருளின் அதிகாரத்திலிருந்து, அந்த பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை நிறுத்துகிற வல்லமையை அவர் செய்திருக்கிறார் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்திலே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம் என்ற நிலையை உணர்ந்து, மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்னது போல நாம் எதுக்கும் எதிர்த்து நிற்காம தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை இங்கே தேவன் அறிவிக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல விதையாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுகிற வகையிலே இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல பரலோக ராஜ்யத்தை அநேகருக்கு பறைசாற்ற நம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிரியைகள் மூலமாக விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் என்று பல வசனங்கள் இருக்கிறது, ஆசீர்வாத வசனங்கள். அப்படிப்பட்ட செயல் வடிவங்கள் நம்முடைய நடைமுறை பாவனைகளிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட நாம் விட்டு கொடுப்போம். பரலோக ராஜ்யத்தை நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய உணர்வுகளிலும் பிரதிபலித்து வாழ்வோம். நல்ல விதையாக இருப்போம். பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே. நாம் ஜெபிக்கலாம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற நல்ல பிதாவே, ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தை குறித்த ஆண்டவரை தெளிவு, அது எப்படிப்பட்டது, எதற்கு ஒப்பனையானது என்று நாங்கள் பார்த்த பொழுது ஆண்டவரை நல்ல விதை விதைத்த விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக, உம்மாலே நாங்கள் விதைக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே எங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எங்களை நெருக்கி சில காரியங்கள் இருந்தாலும் அவைகளை வளரவிட்டு நீர் கடைசியிலே நியாய தீர்ப்பிலே எங்களை சரி செய்ய விரும்புகிறீர். களஞ்சியத்தையோ ஆண்டவரே, களஞ்சியங்களிலே கோதுமையோ நீர் சேர்ப்பீர், பதரையோ சுட்டெரிப்பீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்க, நீ நியாயாதிபதியாய் ஒரு நாளிலே வெளிப்பட போகிறீர். அதற்கு முன்பாக இந்த கிருபையின் காலத்திலே நாங்கள் கிருபையாய் நல்ல விதைகளை விதைத்து நல்ல நிலத்திலே விதைத்த நல்ல விதையை போல நாங்கள் வாழ எங்களுடைய எல்லா விதமான செயல் வடிவங்களையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தந்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவைகளை இதை கேட்டோம் என்றால் அது எங்கள் வாழ்க்கையின் நடைமுறைகளாக மாறுவதாக
எல்லாவற்றை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம் வார்த்தை கேட்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தொடர்ந்து நாளை தினத்தில் நாம் கேட்கலாம். Bless you all. Thank you.